எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் ம் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இப்போ இந்த இந்த நீங்க இத 2 நாளா சாப்பிட்டு மழை போலிங்கிறீங்க, ஒன்றும் பயப்பட தேவையில்ல. வேணும்னா காலையில போய் ம் அந்த இனிமே கொடுத்துட்டு வர சொல்லிடுங்க, சரிங்களா? அப்புறம் நாம் சரி பண்ணிக்கலாம். ம். ம். ஒரு தடவை அவங்க கொடுத்துட்டு சொல்லுவாவோ வெளிய வெளிய போவாததுனால எனக்கு வந்து வயிறு ரொம்ப பெருசாவோ ஆ, இல்ல ஏதோ வயித்துக்குள்ள ஒரு மாதிரி இருக்க மாதிரியோ அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. பரவாயில்ல, சரி. பரவாயில்ல, அது நம்ம ம் அதுல அது வெளியே வரட்டும், பரவாயில்ல, அடிச்சுட்டு வெளியே வரட்டும், அது உள்ள இருக்கக்கூடாது. ம் வழியில இடது பக்கம் வலது பக்கம் வழியில எதுவும் இல்லை, சரியா? இடது பக்கம் ஏதாவது வழி இருக்கா? ஆ. இல்ல இல்ல இல்ல. வலது பக்கம் வழி இருக்கா? ஆ, வலது பக்கம் வலி இல்லை. ஏங்க மெதுவா வாங்க, கீழே விழுந்துடாதீங்க, மெதுவா வாங்க, செவரை பிடிச்சிட்டு வாங்க. நல்லா நடக்கலாமே. ஒரு அதெல்லாம் ஒன்னும் சோர்வுலாம் வராது. ம். சோர்வாதான் இருக்குன்னு சொல்லுதாவோ. அது ரொம்ப என்னத்தெல்லாம் சாப்பிடுவாவோ, என்ன பழம் சாப்பிடுவாவோ அது. எது சாப்பிட்டாலும் வேலை இப்ப செய்யாது. ஒண்ணு அதான் இப்ப ஒண்ணு சாப்பிடல. இந்த வயிறு இடது பக்கம் வலது பக்கம் எங்கேயாவது வலிக்கான்னு கேட்காங்க. வலிக்கல வலிக்கல சார். அப்படின்னா கல்லீரல் நல்லா இருக்கு. இடது பக்கம் வலிக்கல அப்படின்னா மண்ணீரல் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, சரியா? ஆ நேரம் ஆ கணையும் நல்லா இருக்கு. அதாவது வலிகிலி வந்ததுன்னா சக்கரை நோயாளிகளா இருந்தா வலி எடுத்து ஆரம்பிச்சிடும். அந்த இடது ம் பக்கம்னா இந்த இடது பக்கம் என்ன இருக்குன்னா மண்ணீரல் இருக்கும், இரைப்பை இருக்கும். இரைப்பையில தான் இடது பக்கம். வலது ம் பக்கம் பார்த்தீங்கன்னா கல்லீரல் இருக்கும். ரெண்டும் நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? ம். ம் இப்ப இந்த ம். இது நம்ம சுத்தப்படுத்திட்டு வரேன். இப்ப எடை குறைஞ்சிருக்கு, நீங்க பாத்தீங்களா? எடை பாத்தீங்களா? வெயிட் பார்த்தேன் சார். அங்க முதல்ல ஒரு மிஷின் கொண்டு வந்து முந்தா நாள் வச்சான். ம். அந்த மிஷின்ல பார்க்கும்போது 65 தான் காமிச்சது. ம். நான் வந்து ஜீரோக்கு நேரா முள்ளு இல்ல, 3 பாயிண்ட் தள்ளி இருந்தது. சரி, அதனால எனக்கு இது வேண்டாம், எனக்கு டிஜிட்டல் தான் வேணும்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டான். அதை சரி, சரி. எடுத்துட்டு போயிட்டு இப்ப டிஜிட்டல் கொண்டு வச்சுட்டான். இப்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு முந்தி எடை பார்த்தேன். ஆ. 66 ம். 500. 66 அது 66 500 சார். சரி, அதை எழுதி வச்சுக்கங்க, எழுதி வச்சுக்கங்க. இது புரி 67 இருந்தாவோ இப்ப 66 500 இருக்கு. ம். அது சரி, 1/2 கிலோ ம். குறைஞ்சிருக்கு. அந்த 1/2 கிலோ விஷம் எழுதியிருக்கேன். நாளைக்கு போய் என்ன பண்ண ம். சொன்னேன்? இப்ப நாளைக்கு போய் அந்த காலையில போய் இப்பனா இவரு கொடுக்கட்டும், இல்லாட்டினா அப்புறம் அவர் ஆசை ஏன் கெடுப்பானே, இப்ப கொடுத்துட்டு வரட்டும், சரியா? ம். சரி. அப்ப ஒரு தடவை கொடுத்துட்டா, இல்லாட்டினா கடுமையான மலமேலைக்கு கொடுத்தாகணும். கடுமையான மலமேலைக்கு கொடுக்கணும். ஹெவி டோஸ் கொடுக்கணும். ம். ஹெவி டோஸ் கொடுத்து நம்ம ஓய்வுல இருக்கணும். இந்த காந்தலக்ஸ் பர்குலக்ஸ் ம். இருக்குல்ல, அது கொடுக்கணும். இல்லை விளக்கெண்ணெய் நிறைய குடிக்கணும். விளக்கெண்ணெய் ம். ஒண்ணு பண்ணுங்க. இல்லாட்டா இப்ப என்ன பண்ணுங்கன்னா, ம். கொஞ்சம் கீரை, கீரை இருந்தா எடுங்க. கீரை ஏதோ ஒரு கீரை ஏதாவது வச்சிருக்கீங்களா? கீரை என்ன வச்சிருக்கீங்க? கீரை இல்ல, கீரை காலி ஆயிட்டு சார். சரி, பரவாயில்ல. என்ன காய் வச்சிருக்கிறீங்க? என்ன காய் வச்சிருக்கீங்க? காய் என்னது, ஒரு 2 கேரட் இருக்கு. போதும் போதும். அந்த கேரட் நல்லா அந்த கேரட்டை நல்லா அடிச்சிருங்க. அடிச்சுட்டு விளக்கெண்ணெய் 2 3 ஸ்பூன் விடுங்க, 4 ஸ்பூன் விடுங்க, புரியுதா? 5 ஸ்பூனே விடுங்க. ஆமா. ஆ 2 உப்பு போட்டு கடகடன்னு குடிக்க சொல்லிருங்க, அடிச்சிட்டு வந்துடும். சொரைக்காய் இருக்கு, சொரைக்காய். எதுவாத்தான் இருந்தாட்டுங்க, விளக்கெண்ணெய் வந்து குறைஞ்சபட்சம் 50-50 இருக்கணும். 50 ml இருக்கணும் விளக்கெண்ணெய். ஆ அந்த விளக்கெண்ணெய் தாளிச்சு விட்டு அந்த கேரட் நல்லா அடிங்க. கேரட் நல்லா அடிச்சு விட்டு, கேரட் நல்லா முதல்ல கேரட் வேக வச்சுங்க. கேரட்டை வேக வச்சுக்கோங்க. ம் வேக வச்சு 50 ம் 50 மில்லி எண்ணெயில தாளிச்சு விடுங்க. 50 மில்லி எண்ணெயில 50 மில்லி விளக்கெண்ணெயில ம் தாளிச்சு விடுங்க. தாளிச்சு விட்டு ம் அப்படியே கொஞ்சம் மெதுவா சூடா இருக்கிறப்போ அப்படியே நிறைய கொஞ்சம் லேசா உப்பு போட்டுங்க. என்னது? உப்பு காரம் கொஞ்சம் போட்டுங்க. போட்டுட்டு குடிக்க சொல்லுங்க அது காலையில் வெடி. ஆமா, சொரைக்காய் அடிச்சு கொடுக்க வேண்டாம் என்ன சார்? அதுவும் சொரைக்காய் கொடுக்க, அதுவும் கொடுக்கலாம். சுரக்காய் கூட எது வேணாலும் கொடுக்கல. இந்த விளக்கெண்ணெய் உள்ள போகணும். சொரைக்காய் விளக்கெண்ணெய். அடிச்சு கொடுக்க, ஒரு சொரைக்காய் இருக்கு, அதை அடிச்சு கொடுக்க ஆமா, சின்ன. விளக்கெண்ணெய் ஊத்தி. ஆமா, அந்த என்னன்னா சின்ன சுரக்காய் போதும். சின்ன சுரக்காய்னா ஒரு 50 கிராம் 100 கிராம் போதும். 50 கிராம் 100 கிராம் போதும். சின்னதுதான். சரி. மேல லேசா மேல சீவிக்க, ரொம்ப சீவக்கூடாது. லேசா சீவிட்டு அது நல்ல மிக்சியில் நம்ம ம் நல்லா அடிச்சிருங்க. அந்த சுரக்காய் நல்ல மிக்சியில் ம் எடுத்து நல்லா அடிச்சிருங்க. இன்னைக்கு நான் சட்னி மாதிரி ம் அரைச்சதுக்கு அப்புறம் சட்னி ம் மாதிரி அரைச்சிங்க. ம் அப்புறம் 50 மில்லி ம் விளக்கெண்ணெய், 50 ml விளக்கெண்ணெய் இருக்கணும். சூடு ம் பண்ணி கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சு விட்டு, கடுகு போட்டு தாளிச்சு விட்டு இந்த சுரக்காய் தூக்கி அதில் ஊற்றிடுங்க. அவ்வளவுதான். உப்பு காரம் கொஞ்சம் ம் போட்டு, உப்பு காரம் போட்டுட்டு ம். சூடு ஆறுறதுக்கு அப்புறம் லேசான பாதத்துல ஸ்பூன் போட்டு அது பூரா சாப்பிட்றணும். அது பூரா சாப்பிட்டா காலையில அடிச்சுட்டு வந்துடும். காலையில அடிச்சுட்டு வரும். அடிச்சுட்டு வந்துடும். வேற ஒண்ணும் இல்லை, ம். சரிங்களா? ஆ வணக்கம், சரிங்க சார். வணக்கம் பரமேஸ்வரி. ஐயா வணக்கம் ஐயா.
ஆ, எங்க 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 போயிட்டு இருக்கிறீங்க? எந்த இடத்துல போயிட்டு இருக்கிறீங்க? நாமக்கல்லுங்க ஐயா. போய் சேர்ந்துட்டீங்களா? இன்னும் போயிட்டு இருக்கிறீங்களா? இன்னும் 30 கிலோமீட்டர் போகணுங்க ஐயா. எத்தனை கிலோமீட்டர்? 30. 30. இப்ப எந்த இடத்துல இருக்கிறீங்க? திருச்சி எது வழியா போறீங்க? திருச்செங்கோடுல தானே போயிருப்பீங்க. திருச்செங்கோடா? ஆமா. ஆமாங்க. நாங்க நாமக்கல் வந்துட்டோம். நாமக்கல் வந்துட்டீங்க. இன்னும் அங்கிருந்து போகணும் இல்லையா? ம், சரி சரி. இங்க இருந்து இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் போகணுங்க ஐயா. பசி மயக்கம் கிறுகிறுப்பதா இருக்குதா? ஒண்ணும் இல்ல. ஆ? ஒண்ணும் இல்லைங்க ஐயா, நல்லா இருக்கு. கொஞ்சம் தாகம் எடுத்து தண்ணி மட்டும் கொஞ்சம் குடிச்சேன். அப்படியே விட்டுருங்க. அவ்வளவுதான். இரவு நல்லா தூக்கம் வந்துடும். விட்டுருங்க. ஒன்றும் பண்ணாத. வயிறு பசியிலன்னு பேசாம விட்டுருங்க. பேசாம விட்டுருங்க. புரியுதா? ம். சரிங்க. நாளைக்கு அப்படி நாளானிக்கு பசினா ஐயா சாப்பிடுறேன். எதுவுமே வேண்டாம். இது காலையில மட்டும் எதுவுமே சாப்பிடாதீங்க. எதுவுமே சாப்பிடாதீங்க. ஒன்றும் பண்ணாது. வேணும்னா இரவுக்கு சரி. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு நல்ல வெந்நீர் ஒரு 150 மில்லி 200 மில்லி வெந்நீர் வச்சு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போடுங்க. இனிப்பு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ தேனோ போட்டுங்க. நான் கொடுத்த மாதிரி நான் கொடுத்தேன் சரி. பார்த்தீங்களா, அந்த மாதிரி இனிப்பு புளிப்பு சமமா இருந்து ஒரு கால் லிட்டர் அடிச்சிருங்க. வேற ஒன்றும் தேவையில்லை. அவ்வளவுதான். காலையில எழுந்திரிச்சு வழக்கம் சரி. போல பல்லெல்லாம் விளக்கிட்டு ஒரு அச்சு வெல்லம் சாப்பிட்டாலும் சரி, இதே மாதிரி நான் சொல்ற மாதிரி எலுமிச்சம்பழம் சுடுதண்ணில் போட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டாலும் சரி, ஒரு 100 ml சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 மணி வரைக்கும் எப்ப வந்து முடியல பசி வர, அதுக்கப்புறம் பசி வர அப்புறம் தண்ணி குடிச்சிட்டே வாங்க. குறைஞ்சபட்சம் 100 ml குடிச்சிட்டே வரணும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 100 ml இருக்கலாம் இல்லையா? சரிங்க ஒரு ஐயா. 11 மணி வரைக்கும் சாப்பிடுறீங்க. கொண்டுட்டு வாங்க. முடியலையா கொஞ்சம் அரிசி சோறை போடுங்க. நல்ல கீரை, கொஞ்சம் கீரையோ வெங்காயமோ நல்லா தாளிச்சு விடுங்க. வெங்காயம் அவள் போட்டு அவள் போட்டு பிசைஞ்சாலும் சரி, கொஞ்சம் சோத்தை போட்டு பிணைச்சாலும் சரி, அவள் போட்டு பிசைஞ்சிட்டு நல்ல வேலை செய்யும். அவள் போட்டு பிசைஞ்சிட்டீங்கன்னா சரிங்க. அவள் ஊற வச்ச அவள் ஏங்க ஐயா? ஆமா, ஊற வச்ச அவள் வச்சுக்கோங்க. ஊற வச்ச அவள் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிருங்க. 5 நிமிஷம் ஊறினா போதும். புரியுதா? அப்போ சரி. வெங்காயம் என்ன வெங்காயத்தை போடுங்க. ரொம்ப நல்லது. வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் தேங்காய் ஊத்திங்க. விளக்கெண்ணெய் தேங்காய் நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா போட்டு விடுங்க. அப்பதான் அந்த அடிச்சிட்டு வரணும். ஒரு 2-3 தடவை வெளிக்கு போயிடுச்சுன்னா சரியா போயிடும். அப்புறம் நம்ம அப்படியே பள்ளப்படி கொண்டு வந்தாலும் இப்ப கூட உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது. ஆமா. ஆ. இப்ப இவரு கூட ஒரே பாருங்க. டைம்லயே 3 எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தலாமாங்க ஐயா? தாராளமா ஊத்துங்க. நமக்கு வெளிக்கு போனா சரி. சரியா? ஆ. நீங்க தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் ஊத்தலாம். விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் வெடிக்கு போயிடும். சரியா? இல்ல நல்லெண்ணெய் ஊத்திங்க. நல்லெண்ணெய் இருந்தாலும் ஊத்துங்க. தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் ஊத்துங்க. விளக்கெண்ணெய் இருந்தாலும் ஊத்துங்க. வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் அவளை போட்டு பிரட்டிடுங்க. முதல்ல வெங்காயத்தை நல்லா வணக்கிங்க. கடலப்பருப்பு உளுந்தப்ப எல்லாம் கடலப்பருப்பு உளுந்த போட்டு உப்பு காரம் கம்மியா போட்டுருங்க. உப்பு காரம் கம்மியா போட்டு. ஆமா, தேங்காய் எண்ணெயில வணக்கிங்க. வேலை முடிஞ்சு போச்சு. தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கங்க. வணக்கி விட்டு அப்புறம் நல்லா இருந்ததுக்கு அப்புறம் அவளை போட்டு பிசைஞ்சு விடுங்க. நல்லா பரட்டுங்க. பரட்டுறதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து சாப்பிட்டுருங்க. வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சாயங்காலம் வரைக்கும் அப்படியே கொண்டு போயிட்டே இருங்க. பசி இல்லைன்னா பேசாம விட்டுருங்க. பசி இல்லைன்னா எதுவும் பண்ணாது. அந்த பசி ஆத்துறத நம்ம வேலை. மலச்சிக்கல் இல்லாம பாத்துங்க. இதை சாப்பிட்டதுல விடி வந்துட்டு ஓகே. அப்படியே உங்களுக்கு வலி குறைய 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 உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். வலி குறைய குறைய நம்பிக்கை வந்துருங்க ஐயா. அந்த வலி. பூபதி அதிக நீங்க பூபதி ராஜேந்திரன் சொல்லுங்க சார். காலையில அவரு போய் ஒரு இடம் இனிமே கொடுத்துட்டு வர சொல்லுங்க. அப்ப இரவு சாப்பிட்டு பாருங்க. காலையில வரல அப்படின்னா நம்ம வந்து ஒரு இடம் இனிமே கொடுத்துக்கலாம். சரியா? அவரு விருப்பப்படத்துல போய் கொடுத்துட்டு வந்துருக்கோம். சரி சரி. அவங்க 4 தடவை வச்சு விடுவாங்க. தண்ணி 4 தடவை வச்சோம்னா அது எதாவது அடைச்சிருந்தா அது வெளியே வந்துட்டு நல்லதுதான். நாளைக்கு முயற்சி பண்ணலாம். இப்ப நம்ம உணவுலயே கரெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? சரி சரிங்க சார். ஏற்கனவே அதுதானே சார் பிரச்சனை. வெளியே போயிட்டுனா நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆமா, ஏன்னா வயிறு குறைஞ்சிருங்க. வெளியே அந்த போயிட்டா வயிறு சல்லுன்னு சுண்ட ஆரம்பிச்சிடும். சல்லுன்னு சுண்ட ஆரம்பிச்சிரும். சுண்டும் பொழுதுதான் அந்த நரம்பெல்லாம் டெம்பர் ஆகும். நரம்பெல்லாம் அப்படியே சுக்கு மாதிரி மாறணும். பொதன்னு இருக்கக்கூடாது. பொதன்னு இருக்கக்கூடாது. அப்படியே வரணும். அது போக போகத்தான் வர. 6 மாசம் டைம் இருக்குல்ல. இப்பதானே 3 நாள் 4 நாள் ஆயிருக்குது. சரியா? சுவாசம் நல்லா இருக்குது. எந்த பிரச்சனை? சுவாசம் நல்லா இருக்குது. நடந்து வர்றாரு, உட்கார்றாரு, ஒழுங்கா தூங்குறாரு. அரையும் குறையும் சாப்பிட்டு இருக்காரு. இப்படித்தான். ஏன்னா இறப்பைக்கு வேலையே கொடுக்க கூடாது. ஏன்னா இறப்பைக்கு வேலை கொடுத்தோம்னா சளி ஏறிக்கும். சளி ஏறிடும். இப்ப நம்ம சளி குறைந்த உணவு தான் கொடுக்குறோம். நாம இப்ப கூட சளி குறைந்த உணவு தான் கொடுக்குறோம். பசி இல்லைன்னா தோண்டக்கூடாது. பசி இல்லைன்னா விட்டுறணும். பசி இல்லைன்னா பசித்தா புசின்னு சொல்லியிருக்கான். பசி இல்லைன்னா எதுக்கு புசிக்கணும்? அந்த பசிங்கிறது சளி. பசிங்கிறது சளி. அந்த சளியை தான் நிறுத்திட்டு வர்றான். அதனால சொன்னபடி கேக்குது. அது சுத்தமான தண்ணீர் சாப்பிட்டு தான் அது நிறுத்த முடியும். அப்ப மருந்து. ரெண்டாவது வந்து நீர்ச்சத்து உடம்புல கிடையாது. நீர்ச்சத்து கிடையாது. நீர்ச்சத்து அந்த நீர்ச்சத்து அவர் ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் குடிச்சிடுறாரு. இப்ப இவங்களுக்கு நீர்ச்சத்து கம்மிங்க. முதுகு வலி இவங்களுக்கு.
இப்ப பேசுறவங்க ம், வராம முதுகு வலி இருக்கு, புரியுதுங்களா? ம், ம், முதுகு வலி ஒண்ணுமே கிடையாது, உள்ள கழிவுகள் எடுக்க தெரியாதனால. பழம் வேற சாப்பிட்டுருக்காங்க. பழம் சாப்பிட்டப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பெருங்குடல் சுருங்கி இருக்குது. பெருங்குடல் சுருங்கணும்னா இந்த ம், பழம் வந்து நல்லதுதான். ஆனா என்ன பண்ணணும்னா விஷத்தை வேகமா உள்ள இருக்கிற விஷத்தை பூரா இழுத்துட்டு வந்து வெளியேறணும். அங்க ம், பெருங்குடல் சுருங்கி இருக்கிறதுனால அந்த கழிவோட சேர்ந்து பழத்துல வந்து சர்க்கரை நிறைய இருக்கு, இனிப்பு சத்து நிறைய இருக்குது. அந்த இனிப்பு சத்தும் ம். அந்த விஷமும் சேர்ந்து கேஸா மாறிடுது. என்னது? கேஸா மாறி வலி கேசரி. அதிகமாயிடும். ஆபத்து, ஆளை ம், கொண்டு போடும். பழம் சாப்பிட்டா ம், பழம் சாப்பிட்டா 2 மணி நேரத்துல வெளிக்கு போயிடணும். பழம் சாப்பிட்டா ம். 2 மணி நேரத்துல. அதுதான் சுத்தமான குடல். இப்பெல்லாம் அசுத்த குடல், புரியுதா? ம், ம், குடல் சுத்தமா இருக்குதான்னு குடல் சுத்தமாக இருக்குதான்னு பார்ப்பதற்குத்தான் பழம். பழம் வந்து தின்னுட்டு ம், வாழ்றது கிடையாது. குடல் சுத்தமா ம், இருக்குதான்னு பார்ப்பதற்குத்தான் பழம். ம், வெளிக்கு போறதுக்கோ ஆரோக்கியத்துக்கோ தின்னு பார்க்கறதுக்கோ ம், சத்துக்கோ கிடையாது. ம், இப்ப எதுக்கு விளக்கணம் ம், கொடுக்கிறோம்னா, அடிச்சிட்டு போகணுங்கிறதுக்காகத்தான். என்னது? ம். அடிச்சுட்டு வெளிய போணும். யாராவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ம். அதான் பழனிவேல். வெளிய போறதுக்கு. சரி விட்டுருங்க, நீங்க விட்டுருங்க. நீங்க ஆஃப் பண்ணிக்கங்க, நீங்க ஆஃப் பண்ணிக்கங்க. ஹலோ, சத்தத்தை நிறுத்துங்க. யாரு? ஆ ஆ சரி. கம்பம் திருமாறன் என்ன சொல்றாரு? சரி, இப்ப கையில புத்தகம் வச்சிருக்கீங்களா? யாராவது கையில புத்தகம் வச்சிருக்கிறீங்களா? இந்த பரமேஸ்வரி வந்து இன்னைக்கு நேர்ல வந்து இப்ப 4 மணி நேரம் உங்களுக்கு பாடம் நடத்தி இருக்கிறேன். 4 மணி நேரம். ஆமாங்க ஐயா. பரமேஸ்வரின்னு வந்திருக்காங்க பக்கத்தால. அவங்க கடுமையான அந்த பின்னாடி முதுகுந்தண்டல கொஞ்சம் வலி, அவ்வளவுதான். எத்தனை வருஷமா இருக்குதுங்க முதுகுந்தண்டல் வலி? அதான் 6-7 வருஷமா இருக்குங்க ஐயா. அதெல்லாம் குறைஞ்சிரும். அந்த அசுத்தம் போக போக எடை பார்த்துக்குங்க. எடை மிஷின் பார்த்துக்குங்க. அப்புறம் இனிமே கண் வச்சுக்கங்க. நான் சொல்ற மாதிரி காய்கறி சாப்பிடுங்க, சரியா போறேன். சரி, இப்போ நம்ம என்ன இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பரிணாம அறிவியல் தத்துவத்தின்படி நாம் ஆற்றலை வெளியிருந்து எடுக்க வேண்டும். கூட்டி கழித்து பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம ஒரு உணவு சாப்பிடறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம உணவு சாப்பிடறோம்னா என்ன நடக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன வேணா சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க, சைவம் சாப்பிடுங்க. ரெண்டு தான் உலகத்துல, 2 உணவு தான் இருக்குதுங்க. சைவ உணவு, அசைவ உணவு, 2 தவிர வேற எதுவும் கிடையாது. சைவ உணவு, அசைவ உணவு. சைவ உணவுனா பழங்கள், கீரைகள், காய்கறிகள், சாதாரண உணவு, இரவு, அது சாதாரண உணவு. இதெல்லாம் சாதாரண உணவுனா இட்லி தோசை தான் சாதாரண உணவு. இட்லி தோசை, சோறு, பருப்பு குழம்பு, தயிர், மோர், வெண்ணெய், இதெல்லாம் இதே சாதாரண உணவு. இதுனா அந்த சாதாரண உணவு எல்லாரும் சாப்பிடுவாங்க. இது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாதாரண உள்ள போய் சளியாகவும் நச்சுத்தன்மையாக மாறிடுது. சளியாகவும் நச்சுத்தன்மையா மாறிடுது. சரி சரி, அதெல்லாம் சளியாகவும் நச்சுத்தன்மையா மாறிடுது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் 2 வயசுல இருந்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து அப்படியே உள்ள எல்லா உறுப்புலையும் போய் சளியாகவும் பசையாகவும் மாறிக்குது. சளியாகவும் பசையாகவும் மாறிக்குது. நல்லொண்டி மாதிரி சாப்பிட்டு போயிருவோமா? சாப்பாடுதான் இருக்குதா? இங்கேயே சாப்பாடு இருக்கு. என்னம்மா தம்பி உங்க விருப்பம். என்ன பண்ணலாம்? கண்ணே காலையில டிஃபன் சாப்பிட்டீங்க. சரி, அதான் இது இருக்குல்ல, கடிச்சுக்க. இல்ல, நைட்டு உங்களுக்கு சோறு இருக்குல்ல, அப்படியே கொஞ்சம் சத்தத்தை எதை பேசுறீங்க, சவுண்ட் ஆகுது, பதிவாகுதுமா இங்க? பரமேஸ்வரி, கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிக்கல. நான் பேசுறது கேக்குதுங்களா? வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். யாருது கரக்கரன்னு சத்தம் வந்துட்டே இருக்குது? இந்த பூபதி தான். பூபதி நான் பேசுறேன்.
வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா எல்லாத்துக்கும்? வணக்கம். நான் பேசுறது அப்படியே கவனிங்க. யாரு தொந்தரவு இல்லையோ அவங்க மட்டும் கூப்பிட்டு பேசலாம். ம். பூபதி, நான் பேசுறது கேக்குதுங்களா? பூபதி ராஜேந்திரன். பூபதி ராஜேந்திரன். உங்கள் கண்களை பூபதி ராஜேந்திரன் கேக்குதா? எல்லாம் ஆஃப் பண்ணிருக்காங்க. ம். பூபதி. எல்லாரும் எல்லாரும் வீடியோ ஆஃப் ஆடியோ ஆஃப் பண்ணிட்டாங்க. ம். என்னது மட்டும் தான் ஆன்ல இருக்கு. ஓ. சரி, நம்ம பேசி நம்ம ஒரு 5 நிமிஷம் பேசி நிறுத்திக்கலாம். சரிங்களா? சரி. இன்னைக்கு கம்பம் திருமாறன் இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஒரு ஏதாவது சொல்லுங்க. கம்பம் திருமாறன். அதான் 2 நாள் நான் இருந்தேன். நீங்க பூரா தான் அவங்க புது ஆளுகிட்டயே பேசிட்டே இருந்தீங்க. சரி, நல்லது. நம்மளுக்கு ஒண்ணும். ஆமா ஆமா. அதனால சரி. ம். அதான் இன்னும் நம்மளுக்கு இந்த சளி, அந்த மூக்கு சளி குறையல. ம். இன்னும் லேசா இருந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் அந்த ஏற்கனவே மண்டை அழுத்தம். அதுவும் நீங்க வேற சாபம் விட்டீங்களா உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு. ஆமா. அதுவும் அப்படியே இருக்கு. எல்லாம் தூக்கம் வராதுங்க. சுத்தமான தூக்கம் வராது. சுத்தமான தூக்கம் குறைஞ்சிரும். அதான் இந்த ஆனா அழுத்தம் இருக்குல்ல, அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கு. ஆமா. அது என்னன்னு அழுத்தம் இருந்துட்டே இருக்குதுன்னா ஏதோ ஒண்ணு நீங்க ஏதோ நினைச்சுக்கிட்டே இருப்பீங்களா தெரியுது சார். அழுத்தம் இருந்து கொண்டே இருக்குது. நான் லைன்ல சார், நீங்க பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கு சார் எனக்கு. அப்ப சரி, உங்களுக்கு தான் கேக்குறேன். சரி, பரவாயில்ல. சரி. யாருது குழந்தை சத்தம் கேக்குது? சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. பக்கத்துல யாரோ இருப்பாங்களா அடுத்தது? சரி. இல்ல போன் வந்துச்சு, நான் கட் பண்ணிட்டேன். கையில யாராவது புத்தகம் வச்சிருக்கீங்களா? கையில எப்பவுமே வகுப்பு இருக்கிறப்ப கையில புத்தகம் வச்சுக்கணுமா? இல்ல சார். ஏன் புத்தகம் எங்கனாச்சு? கையில தானே வச்சிருக்கீங்க இல்லையா? புத்தகம் எப்போ அங்க இருக்கு, நான் எடுத்துட்டு வரல. இனிமேல் எப்ப வந்தாலும் வகுப்புல இருக்கிறப்ப கையில புத்தகம் இருக்கணும். கையில. சரி. அந்த புத்தகத்தை படிச்சுதான் சொல்ல போறேன். அந்த புத்தகத்துல என்ன இருக்குதோ அது சொல்ல போறேன். அதுல இருந்து நீங்க கேள்வி. உடம்பு வந்து இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரும் அந்த புத்தகத்தை படிக்கணும். படிக்கலைன்னா மண்டையில ஏறாது. படிக்கலைன்னா இது மருந்து கொடுக்க. அவருக்கு மருந்து இல்லாம குணப்பாக்கணும்னா அவர் இந்த தத்துவத்தை படிக்காம அவர் சும்மா உட்காந்துறத எப்படி குணமாகும்? அவரு புத்தகத்தை வச்சு படிச்சு கேட்கணும். புத்தகத்தை வச்சு படிச்சு கேட்டா தான். இப்ப என்ன நீங்க படிச்சு என்ன பண்ண போறீங்க? அவரு தினம் படிக்கணும். படிச்சு பேசுங்க. நீங்க 1ஆம் பாடத்தை படிச்சு இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லணும். 2ஆம் பாடம் அவரு படிச்சு உங்களுக்கு சொல்லணும். நீங்க படிச்சு அவங்களுக்கு சொல்லுங்க. என்னது? சரி சரி சரி. வெறுமனே உட்காந்துருந்தா ஒண்ணும் நடக்காதுமா. வெறுமனே உட்காந்துருந்தீங்கன்னா சரி சார். எனக்கு வேலையே சரியா இருக்கு சார். எப்படி உங்களுக்கு வேலை? என்ன வேலை உங்களுக்கு? சமையல் பண்ற தவிர, சமையல் பண்ற திங்கிற தவிர என்னமா வேலை உங்களுக்கு? என்ன 15 புள்ளியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்ல வேலைக்கு போறீங்களா? என்னால அவ்வளவுதானே சார் செய்ய முடியுது. 2 மூட்டு வலி, ஒரே அடியா கிச்சன்ல எல்லாம் நிக்க முடியாது. 10 நிமிஷம் நின்னா 10 நிமிஷம் படுத்துக்கணும். சரி, அவர் கொடுக்கிற உணவு நீங்களும் திங்க வேண்டியதானே? அவரு கொடுக்கிற உணவு நீங்களும் தின்னீங்க. அவருக்கு என்ன சாப்பிடு? நோய் குணமாக்குறதுக்கு வழி சொன்னா இன்னைக்குதான் வகுப்பு. நாளைக்கு வகுப்பு கிடையாது. 4 நாள் ஆகி போச்சு. புரியுதா? சரி சரி.
இது நல்லா புரிஞ்சுக்கங்க, படிங்க, படிச்சு அதுல இருக்கிற மாதிரி செய்யுங்க. இது ஒண்ணுமே முடியலைன்னா சோத்தை தின்னுட்டு கொஞ்ச நாள் இருக்க வேண்டியதா, மீண்டும் சுத்தப்படுத்த வேண்டியதா. இப்பதான் அவன் கரெக்டு தான் வந்து இதேதான். முடியலன்னா விட்டு விட்டு கூட ம். செய்யலாம், முடியலன்னா விட்டு விட்டு செய்யலாம். மன வலிமை இருந்தா செஞ்சுட்டே இருக்கணும், சாப்பிடணும். சரிங்க இந்த சார். மாதிரி நீர்ப்பயிற்சி ம். ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. மறுபடியும் இதேதான். சரி சரி. கொஞ்சம் சோத்தை சேர்ந்து இப்ப வெறும் காய்கறி சேர்த்து சாப்பிட சொல்றேன். மறுபடியும் சோத்தை தின்னீங்கன்னா சளி ம். ஏறிக்கும், மறுபடியும் திரும்பி வரணும், மறுபடியும் திரும்பி வரணும். ம். இப்படியே எப்படி பண்ணாலும் சுத்தப்படுத்தி ஆகணும், சுத்தப்படுத்தி ஆகணும். ம். அந்த எடை ம். குறையாம வந்து நிக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேல எடை ம். குறையாது என்று வந்ததுக்கு பிறகுதான் நீங்க எதுவுமே ம். பண்ணக்கூடாது. தண்ணீரை அருந்திட்டு பேசாம இருக்கணும். பேசாம இருக்கணும். அந்த எடை ம். குறைக்கிற வரைக்கும் உணவு சாப்பிடணும். எடை குறைக்கிற வரைக்கும் இந்த சுத்தப்படுத்துற உணவு சாப்பிடணும். சரி அதுக்கு சரி. நீர் பயிற்சியும் காய் பயிற்சியும் தான் சுத்தமா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லாம் பொதுவா சொல்றேன். நீர் பயிற்சியும் ஆ. வேக வைத்த காய்கறியும். உப்பு போடாத காய்கறி சாப்பிட்டு பழகணும். உப்பு போடாத அது ம். பின்னாட. இப்ப அவருக்கு ருசி இல்லைன்னா சாப்பிட முடியாது, ருசி இல்லைன்னா சாப்பிட முடியாது. சாப்பிட கொஞ்சம் முடியாது. அந்த ம். நாக்கு ஏமாத்துறதுக்கும் பழைய பழக்கத்தை ஏமாத்துறதுக்காக கொடுக்குறோம். ம். இப்ப 1/2 கிலோ குறைஞ்சிருக்குது, தினம் குறைஞ்சு வரணும். எவ்வளவு ம். குறையுதோ அந்த அளவுக்கு அசுத்தம் ம். வெளியேறுதுன்னு அர்த்தம். சரி. சிறுநீர்லயும் மலத்திலயும் போயிடும். சிறுநீர் அது எல்லா விஷமும், பழைய விஷமும், மருந்து மாத்திரை என்னென்ன எல்லாமே சிறுநீர்லயே பிரிச்சு கொண்டு போயிடும். அதுக்குத்தான் இந்த 12 ம். மணி நேரம் நீர் பயிற்சி பண்றோம். அந்த அந்த 4-5 ம். தடவை சிறுநீர் போயிட்டாவே விஷம் போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். எல்லா ம். 60 உறுப்பு, 15 உறுப்பு சொல்லக்கூடிய 12, 13 முக்கியமான உறுப்பு, நான் சொல்லக்கூடிய அது இது எல்லாம் சேர்த்து ஒரு 50, 60 உறுப்பு இருக்குது. எல்லாம் கழுவி ம். ஊத்திட்டே இருக்கும். ரத்தமும் சுத்தமாகும், குடலும் சுத்தமாயிட்டு இருக்கணும். அப்ப இந்த குடல் ம். சுத்தமானதுக்கு இப்போ ஒரு வேலை கொடுத்துருக்காரு. அது நல்லா பட்டக்கன்னு அடிச்சிட்டு போயிடும். புரியுதுங்களா? அவரு அப்ப நாளைக்கு என்ன ஆ. பண்ணா 3 தடவை கொடுக்கணும் அவருக்கு. 3 தடவை உணவு கொடுக்கணும் அவருக்கு. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆஹ் ம். 12 மணிக்கு, நாளைக்கு 12 மணிக்கு சாப்பாடு கொடுக்கலாம். 12 மணிக்கு ஒரு உணவு கொடுத்துட்டு, 4 மணிக்கு ஒரு உணவு கொடுத்துட்டு, 7 மணிக்கு ஒரு உணவு கொடுத்துடலாம். சரியா? ம். சரிங்க சார். நான் 12 ஆ. மணிக்கு இன்னைக்கு இப்ப இன்னைக்கு என்ன அதே மாதிரி நல்ல கீரையோ அல்லது காயோ போட்டு கடைஞ்சு கொஞ்சோண்டு சோறு போட்டு ம். பெரட்டி கொடுத்துருங்க. சோறு போட்டு பெரட்டி கொடுத்துருங்க. புரியுதா? ம். ஒரு ம். சரி. முட்டைக்கோஸ் நல்லா பொரியல் பண்ணுங்க. முட்டைக்கோஸ் நல்லா பொரியல் ம். பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சோத்தை ம். போட்டு நல்லா அடிச்சு விடுங்க. ம். முட்டைக்கோசு சோறு மாதிரி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படியே மறுபடியும் நீர் குடிச்சிட்டே வர வேண்டியதுதான். சாயங்காலம் வரும். நான் சாயங்காலம் 4 மணிக்கு எது பசிக்குதான்னு கேளுங்க, இல்லைன்னு விட்டுருங்க. சாயங்காலம் பசிக்குன்னு ம். கேட்டா உடனே விளக்கெண்ணெய் ஏதோ ஒரு காய் வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப இரவு நீங்க கொடுத்துடணும். காலையில் வெடிக்க போற காய் இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இப்போ ம். கொடுத்துருங்க. ஒரு 6 மணி, 8 மணி, 9 மணிக்கு கொடுத்துருங்க. 9 மணிக்கு கொடுத்துருங்க. அந்த சுரக்காய் அடிச்சு கொஞ்சம் விளக்கெண்ணெய் 50 மில்லி ஊத்தி உப்பு காரம் போட்டு கொடுத்துருங்க. காலையில் அடிச்சுட்டு வந்துடும். சரியா? நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா ம். சரி. 12 மணிக்கு கொடுங்க. சோறு போட்டு நல்லா காலையில வழக்கம் போல எந்திரிச்சோன்னே ஒரு ம். எலுமிச்சையும் சர்க்கரையும் போட்டு கொடுத்துருங்க. அந்த 200 மில்லி 150 மில்லி சூடா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 12 மணி ஆ. வரை நீர் பயிற்சி பண்ணட்டும். அதுக்கு 4-5 தடவை ஒண்ணுக்கு போயிடும், விஷமெல்லாம் கரைஞ்சிடும். 12 மணிக்கு என்ன பண்றீங்க, இதே மாதிரி முட்டைக்கோசு போட்டு நல்லா கீரை பொரியல் பண்ணி கொஞ்சம் சோத்தை போட்டு வணக்கி கொடுத்துருங்க. பசி இருந்தா கொடுத்து வயிறு நிறைய சாப்பிட்டு, முடியலன்னா விட்டுருங்க. சாயங்காலம் என்ன பண்றோம்னா ம். 5 மணிக்கு கொஞ்சம் விளக்கெண்ணெய் போட்டு அப்படி கொடுங்க. சரியா போகும். சரியா? இப்படி பண்ணுங்க. சாயந்தரம் என்னது குடிக்கணும்? சாயந்தரம் அது சாயங்காலம் விளக்கெண்ணெய் போட்டு அந்த ஏதோ ஒரு கீரையோ காயோ புடலங்காயோ பீக்கங்காயோ சுரக்காய் இருந்ததுன்னா அரைச்சு ஊத்திட்டு ம். இந்த விளக்கெண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டீங்கன்னா அடிச்சுட்டு 4 மணி 5 மணிக்கு வந்தாலும் வந்துடும். வந்துட்டா ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. அப்புறம் ம். நல்லது. சல்லுக்கு ஆமா 2 தடவை போயிடுச்சுன்னா இதுக்கு ஆ. பீட்ரூட் வந்து நல்லா வேலை செய்யும். பீட்ரூட் போட்டா அதான் பீட்ரூட் எனக்கு வந்துச்சு. அல்லட்டா பீட்ரூட் வச்சு பண்ணி பாருங்க நாளைக்கு. அந்த இந்த இனிப்பு இருக்குன்னு சொல்றாருல, அந்த வேக வச்சு தண்ணி மட்டும் பிரிச்சிருங்க. அது ம். கொஞ்சம் புளி போட்டு கொடுத்துருங்க. புளி போட்டு அதை குடிக்க சொல்லிருங்க. இதுல கொஞ்சம் புளி போட சொல்லிருங்க. இந்த பொரியல்ல கொஞ்சம் புளி போடுங்க. விளக்கெண்ணெய் விட்டு தாளிச்சுட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் நிறைய விட்டு தாளிச்சிருங்க. இந்த புளி கொஞ்சம் நச்சு ம். புளி சேர்த்திக்கங்க. அப்போ அந்த இனிப்பை குறைச்சு புளிப்பு தூக்கலா இருக்கும். அவர் இனிப்பு வேண்டாம்னு சொல்றாரு இல்லையா, அதுக்காக சொல்ல வரேன். இதுல வந்து ஆ. இதுல வந்து கொஞ்சம் புளி போட்டு கலந்து இதுல தனியா சாறு எடுத்து வச்சுக்கங்க. அதுல புளி போட்டு கலந்து கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து தேங்காய் விளக்கெண்ணையும் ஊத்தி கொடுத்துருங்க. புரியுதுங்களா? அது அது அந்த ஒரு டம்ளர் சாப்பிட்டுக்கு. இந்த பொரியலும் சாப்பிடட்டும். ம். சரியா? ஆ. சரி. ம். கொடுத்துருங்க. அது கொஞ்சம் சோறு கூட போட்டுங்க, ஒண்ணும் ஆகாது. அரிசி சோறு அவள் போட்டுங்க. அவள் ரொம்ப நல்லது. அவள் வந்து நல்லா வெடிக்க ம். போறதுக்கு உதவி செய்யும். சரி. அவளும் சோறு ஒண்ணுதாமா. அவள் சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், சோறு சாப்பிட்டாலும் ஒண்ணுதான். என்னது, அரிசியில ம். இருந்தானே அவள் தயாரிக்கிறாங்க. அரிசியில இருந்தானே அவள் தயாரிக்கிறாங்க. ம். ஆமா, ஆமா, ஆமா. ஆமா, ம். அதான் சொல்றேன். அவள் வந்து மலச்சிக்கல் உண்டு பண்ணாது. மலச்சிக்கலை உண்டு பண்ணாது. உண்டு பண்ணுது. அரிசி ம். வந்து அரிசி சோறு பசையா மாறும். அரிசி சோறு பசையா மாறி ஒட்டிக்கும். அது குளுக்கோஸ் அதிகமாயிரு. ம். குளுக்கோஸ்னா இனிப்பு. என்னது,
இனிப்பு ஏறிடும். ஆமா, இனிப்பு ஏறுன்னு தெரியுமா? ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. பசை மாதிரி போய் பிடிச்சுக்க. பசையும் பிசு பிசு இருக்கும். பசையும் பிசு பிசு இருந்தது, பசையும் ஏறிக்கும், பிசு பிசு நாய்க்கும். கோழை அதிகமா உற்பத்தி பண்ணுவார். என்னது? கோழை. ஆமா, சாதாரண இனிப்பு சாப்பிட்டாவே குழந்தைகளுக்கு சளி எறியுறதா இல்லையா? தொண்டையில போற கபம் வருதே இல்லையா? அப்புறம் அதுதான் அது. சரி சரி சரி. அரிசி, கம்பு, சோளம், ராகி, மாவு, ரை, ஓட்ஸ், இப்ப வெளிநாட்டுக்கார ரை, ஓட்ஸ் எல்லாமே கபமாக மாறும். எல்லாமே சளியா மாறும். சளியாகவும் மாறிக்கும், பிசு பிசுன்னு மாறிக்கும், ஒட்டிக்கும். உடம்புல இருக்கிற இடம்புல 80,000 கிலோமீட்டர், 70,000 கிலோமீட்டர் பூமியை 2 சுத்தணும். அந்த அளவுக்கு ரத்த குழாய் இருக்குது. ரத்த குழாய்னா இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு போற ரத்த குழாய், நுரையிலிருந்து இதயத்துக்கு போற ரத்த குழாய், ஒரு சில முக்கியமான குழாய் மட்டும் தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்புறம் பூரா மசிற்காலை விட சன்னமான குழாய்கள். என்னது? மசிர் இருக்கு இல்லையா, சாதாரண தலைமுடி, அதை விட சிறிய குழாய்க்குள்ள ரத்தம் போகணும்னா எந்த அளவுக்கு நியாயமா இருக்கணும். கெட்டியா இருந்தாலும் போகாது, லேசா இருந்தாலும் போகாது. அந்த நியாயமான அடர்த்தியா இருந்தா மட்டும்தான் போகும், இல்லைன்னா போகவே போகாது. இதுதான் உண்மை. அப்ப அந்த அடப்பு இல்லாம கொண்டு வரணும். சரிக்கா? நான் சொல்லி முடிக்க போறேன். அப்ப நாம சாப்பிடுற சாப்பாடு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதை மட்டும் சொல்லி முடிக்க போறேன். அது பாத்தீங்கன்னா 71ஆம் பக்கத்துக்கு நல்லா படிங்க. காலையில 6 மணிக்கு கூப்பிடுறேன், 8 மணிக்கு கூப்பிடுறேன். 6 மணிக்கு வர்றவங்க வரலாம், 8 மணிக்கு வர்றவங்க வரலாம். ஆமா, 8 மணிக்கு. சரி, சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம், இந்த இப்ப சொல்லி முடிக்க போறேன். நாம சாப்பிடுற உணவு உடம்பு எப்படி செலவு பண்ணுது நான் சொல்றேன் பாருங்க. முதல்ல ஏதோ சாப்பிடுறோம், பொதுவா சாப்பிட்டாச்சு. என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு மலத்துல போகும், 2வது சிறுநீர்ல போகும், 3வது என்ன பண்ணுமா, இரவு தூங்கும் பொழுது அந்த மலத்தை பூரா வாயில கொண்டாந்து கொஞ்சோண்டு மிச்சமா வைக்க. அதாவது காலையில அந்த நாற்றம் அடிக்கிறது. அந்த நாட்டத்தை என்ன பண்ணீங்க, பல்லு நீங்க வெளிக்கு போயிருச்சு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஒண்ணுக்கு போயிருச்சு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. வாயில நாக்கம் அடிக்குது, அதைத்தான் பல்லு குச்சி போட்டு டடக்கு உலகமே வளர்க்குறீங்க. சரி, நாக்கில் வேற படிஞ்சிருக்கு, தொண்டையும் ஏதோ கம்பி போட்டு சுத்தம் பண்றீங்க. ஆனால் அந்த விஷமானது தொண்டை வரைக்கும் சுத்தப்படுத்திட்டீங்க. ஆனா தொண்டையில் இருந்து மலத்துவார வரைக்கும் சளியும் நச்சுத்தலையும் பிணமாக படிந்திருக்கிறது. அந்த விஷத்தை யாருமே எடுக்க முடியாது. அதுக்குதான் வேக வைத்த காய்கறி இருக்குல்ல, வேக வைத்த காய்கறி உப்பு போடாம சாப்பிட்டு, எப்படி பல்லு குச்சிக்கு எந்த ருசியும் தேவையில்லை. வேப்ப குச்சிக்கு என்ன ருசி தேவை? தேவையில்லை. ஆலங்குச்சி, அரசு குச்சி, வேப்பங்குச்சி, அல்லது இந்த பல்லுல போட்டு சொரக்கு இழுக்கிற பாரு, அவன் தான் போலியா இனிப்பு கொடுக்குறான். போலியாக க்ளோஸ் அப்புங்கிறான், கால்கேட்டுங்கிறான், பெப்சோடன்ட்டுங்கிறான், என்னென்னமோ சொல்றான். எல்லாம் போலி. அத்தனை இனிப்பு கொடுத்து புளிப்பு கொடுத்து ஏமாத்தி அது விற்கிறதுக்காக எல்லாம் ஏமாத்தம் பண்றான். அதே மாதிரிதான் இந்த வேக வைத்த காய்கறிங்கிறது கொஞ்சம் லேசா உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா அந்த தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷத்தை பெருங்குடல் வரைக்கும் இழுத்து விடணும். இவருக்கு பெருங்குடல் வரைக்கும் இழுத்து விட்டாச்சு. அடையுமா அதுவே பிச்சுட்டு வந்துடும் நினைக்கிறேன். சரிங்களா? சரி, 3வது ஆச்சு போச்சா. 4வது என்ன பண்ணுதுன்னா, நம்ம சாப்பிட்ற மாவு சத்து சாப்பிட்றோம்ல, மாவு சத்துன்னு சொல்றேன், மாவுன்னு சொல்றேன். இங்கிலீஷ்ல ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ச்னாலும் ஒண்ணுதான், இந்த மாவுனாலும் ஒண்ணு. இந்த ஸ்டார்ச் என்ன பண்ணுதுன்னா கொழுப்பாக மாறிடும். என்ன ஆகும்? மாறுது, கொழுப்பா மாறி உள்ளே இருக்கிற என்னென்ன உறுப்பு உங்களுக்கு பாதிக்குதோ அந்த உறுப்புல போய் படிஞ்சுக்கும். கணையத்துல படிஞ்சுக்கும், கடல்ல படிஞ்சிருக்கும், நுரையீரல படிஞ்சுக்கும், சிறுநீர்ல படிஞ்சுக்கும், நுரையீரல படிஞ்சிருக்கும், மண்ணீர்ல போய் படிஞ்சுக்கும். உள்ள எல்லா விட்டல் உயிர் ஆர்கன்ல பூரா அது விரிஞ்சு சுருங்கிட்டே இருக்கணும். அந்த விரிஞ்சு சுருங்காம இது போய் கெட்டி அப்பிக்கும். கெட்டியா அப்பி சளியும் இருக்கும், ஆசிட் புளிப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். போலி புளிப்பு. அந்த இனிப்பு பசை மாதிரி புடிச்சுக்கும். என்னது? பசை மாதிரி பிடிச்சிருக்கும். கரையவே கரையாது. அங்க ஒட்டிட்டு எல்லா உறுப்பையும் சுருங்க வச்சிடும். எல்லா உறுப்பையும் சுருங்க வச்சிரும். சுருங்குனா சுருங்கிட்டே பலூன் ஊதுனா விரியுது, காத்து விட்டா சுருங்குற மாதிரி சுருங்கி போய் இறுகி பிடிச்சுக்கும். அதுலதான் சாவு வர்றது. அதுலதான் இப்ப நம்ம அதை கரைச்சி அது மாத கணக்கில் கரைச்சி எடுத்த பிறகுதான் சுத்தமாகும். அதுக்கு தோராயமா 180 நாள் ஆகலாம். நீங்க 70 வருஷம் சாப்பிட்டிருந்தாலும் சரி, 50 வருஷம் எல்லாத்துக்கும் 180 நாள் தான் லிமிட். அதுக்கு மேல நீங்க 1000 வருஷம் சாப்பிட்டிருந்தாலும் 6 மாசத்துல கரைச்சிடலாம். 10 வருஷம் சாப்பிட்டிருந்தாலும் சரி, கணக்கு 180 நாள் தான். அதுக்கு மேல மருத்துவமே கிடையாது. அதுக்கு மேல இது கழுவுற மருத்துவம். உங்க யாரு நீங்க 100 வருஷம் வாழ்றதாக வைத்துக் கொள்ளுமே, வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த மாதிரி 6 மாசம் கழுவி பழகிட்டீங்கன்னா எந்த நோய் வந்தாலும்
எதிர்கொள்ள எதிர்கொள்ளலாம். எந்த நோய் வந்தாலும் இதுதான் வைத்தியம். எந்த நோய் வந்தாலும் ம். உள்ள என்னென்ன நோய் உலகத்தை சொல்றான் பாருங்க. உலகத்துல அதாவது மரணத்தை உறுதி செய்கின்ற மரணத்தை சக்கர நோய் வந்து மரணத்தை உறுதி செய்யுங்கிறான். சக்கர நோய் வந்து ம். மரணத்தை ம். தப்பிக்கவே முடியாதுங்கிறான். சக்கர நோய் என்பது உலகத்துல மோசமான நோய். அந்த நோய் வந்துட்டு எல்லா உறுப்பும் அழுகி போகும். அதுக்கு மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. அழுத்தி வச்சாங்கன்னா சிறுநீராகம் கெட்டு போகும். அழுத்தி வச்சாங்கன்னா நுரையீரல் கெட்டு போகும். அழுத்தி வச்சாங்கன்னா இதயம் கறக்க போகும். எல்லா நோய்களும் உண்டாக்குறதா மருந்து மாத்திரைகள். மருந்து மாத்திரை என்பது நோயை குணமாக்காது. ஆனால் நோயினுடைய பக்க விளைவு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வடிக்குதுங்க, லேசா வடிக்குதா, அப்படியா, நோயை குணமாக்க மாட்டான். அதுக்கு மட்டும் மாத்திரை கொடுத்து அழுத்தி வைப்பான். அது அந்த மாத்திரை என்ன பண்ணும்னா நல்லாக்குவதை போல ஏற்கனவே இருந்த நோயோடு பல புது புது நோய்களை உருவாக்கும். அப்ப சக்கரை நோய் நல்லாகலையே, சக்கரை நோய் வந்துச்சா அப்புறம் இதய நோய்க்கு போயிடும், இதய நோய் வந்துச்சா அப்புறம் காமாலைக்கு போயிடும், இப்படி கல்லீரலுக்கு போயிடும். இப்படி புது புது நோய்களை அதிகப்படுத்துவதுதான் இந்த மருந்தே தவிர மருந்து ஒரு நாள் நோயை குணமாக்காது. அப்போ இந்த ஸ்டார்ச்சை மாத கணக்கில் கரைச்சி எடுத்து பாருங்க. இப்ப 1/2 கிலோ குறைஞ்சதுதான், நாளைக்கு இன்னும் 1/2 கிலோ குறையும். இப்படி குறைஞ்சிக்கிட்டே போக 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 எல்லா நுரையீரல் நல்லாயிரும், கல்லீரல் நல்லாயிரும், கணையம் நல்லாயிரும். உள்ளே இருக்கிற உயிர் உறுப்புகள் ஒரு 10-12 இருக்குது, அது பூரா நல்லாயிரும். அதை கரைச்சி எடுக்கிறோம் இல்லையா? அப்ப ஒரு நாள்ல கரைச்சி எடுக்க முடியாது. என்னது, ஒரு நாள்ல கரைச்சி எடுக்க முடியாது. மாத கணக்கில் கரைச்சி எடுத்த பிறகுதான் கடைசியில் முழு சுத்தம் ஏற்படும் என்று அந்த 3ஆம் பாடத்தை படிங்க. என்னது, சரி, 3ஆம் பாடத்தை படிங்க, 71ஆம் பக்கம் படிங்க. இப்ப நான் சொல்லியிருக்கேன், 3ஆம் பாடத்தை படிங்க, 71ஆம் பக்கம் படிங்க. எத்தனாம் பக்கம்? 71. அதை படிச்சுட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். நன்றி, வணக்கம்.